பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் பதவி விலகினால் அக்கட்சி ஒரு குறுகிய கால நிலைத்தன்மையை மட்டுமே சந்திக்க நேரிடும் என்று கட்சியின் உயர் தலைமை குறித்த ஊகங்கள் அதிகரித்து வருவதற்கு பதிலளிக்கும் விதமாக சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் ஷாஷா சுக்ரி தமது கருத்தை தெரிவித்துள்ளார். ஹாடிக்கு பதிலாக துவான் இப்ராஹிம் துவான்மான் அல்லது தக்கியுடின் ஹசான் போன்ற நம்பகமான நபர்கள் கட்சிக்குள் நியமிக்கப்பட்டால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது என்றும் கட்சியின் நிலைத்தன்மையை பராமரிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இன்று அதிகாலையில் உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கோர விபத்தில் சிக்கி பலியான துயர சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். கஷ்டத்தை எதிர்கொள்ள வலிமையும் மீள்தன்மையும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கிடைக்க வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்க உயர்கல்வி அமைச்சுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இது போன்ற இதயத்தை உடைக்கும் துயரங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கவும், ஒருபோதும் அவசரப்படாமல் இருக்கவும் நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டும் என்றும், வாழ்க்கை மிகவும் விலைமதிப்பற்றது என்றும் அவர் கூறினார். மெக்காவில் மற்றொரு மலேசிய ஹஜ் யாத்ரீகர் இறந்துள்ளார். இதன் மூலம் ஹஜ் சீசனில் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. இறந்த அப்துல் மாலிக் சுடின் எனும் 62 வயது நபர் கிங் அப்துல்லா மருத்துவமனையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். நேற்று இரவு சவுதி ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹஜ் சீசன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் துறை மத விவகாரத்துறை அமைச்சர் முகமது நைப் முக்தார் இதனை தெரிவித்தார். இன்று வரை ஹஜ் புனித பயணம் சென்ற 9 மலேசிய யாத்ரீகர்கள் மாரடைப்பால் இறந்துள்ளனர். ஒருவர் பாக்டீரியா தொற்று மற்றும் உறுப்பு செயலிழப்பால் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கரீக் தாசே பண்டிங் அருகே நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த உப்சி பல்கலைக்கழக மாணவர்களின் உடல்கள் ஈப்போவில் உள்ள ராஜா பர் மைசூரி பயனூர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டன. உங்கு உமார் பாலிடெக்னிக் மற்றும் கரீக்கின் சமூக கல்லூரி ஆகியவற்றுடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தங்கும் இட உதவியையும் அமைச்சு ஒருங்கிணைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி அமைச்சு மற்றும் உப்சி ஆகியவை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வழங்க வேண்டிய அனைத்து வகையான உதவிகளையும் வழங்கி வருகின்றன. உப்சி ஒரு ஹாட்லைனுடன் கூடிய செயல்பாட்டு அறையையும் அமைத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரீக் தாசே பண்டிங்கில் மாணவர்கள் உட்பட 15 பேரின் உயிரை பறித்த விபத்தில் சிக்கிய உப்சி மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து பல்கலைக்கழகத்தால் வாடகைக்கு விடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் சொந்த ஊரான திரங்கானுவில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு திரும்பி வரும் வழியில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளதாக உப்சி பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டத்தோ டாக்டர் முகமது அமீன் முகமது டாஃப் தெரிவித்தார். ஹஜ் விடுமுறைக்கு பிறகு பல்கலைக்கழகத்திற்கு திரும்புவதற்காக மாணவர்களால் தனிப்பட்ட முயற்சியாக இந்த பேருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இது அதிகாரப்பூர்வ உப்சி பேருந்தோ அல்லது பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் விரைவு பேருந்தோ அல்ல என்று அவர் கூறினார். இது மாணவர்களிடையே ஒரு பொதுவான நடைமுறையாகும் என்று குறிப்பிட்ட அவர், அவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து திரும்புவதற்கு குழு போக்குவரத்தை தாங்களாகவே ஏற்பாடு செய்வது வழக்கம் என்று அவர் கூறினார். வைரலான சாலை மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 40 வயது சிங்கப்பூர் பிரஜை ஒருவர் நேற்று மாலை ஜொகூர் பாருவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நேற்று பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் இது தொடர்பாக புகார் கிடைத்ததாக ஜொகூர் பாரு உத்தாரா காவல்துறை தலைவர் MS பல்பீர் சிங் தெரிவித்தார். புகார்தாரர் தனது கார் செல்வதற்கான வழியை தடுத்ததால் சந்தேக நபரை நோக்கி ஹாரன் அடித்ததால் இந்த மோதல் ஏற்பட்டதாக கூறினார். பின்னர் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அதற்கு முன்பு சந்தேக நபர் புகார்தாரரின் BMW காரை உதைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியா ஆகியோர் இன்று காலை ஜலான் ஜெலி கிரேக்கில் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த 15 பேரின் குடும்பத்தினருக்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளதோடு, விபத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு இந்த கடினமான நேரத்தில் வலிமை மற்றும் நிம்மதி கிடைக்க பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளனர். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய தாங்கள் பிரார்த்திப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் அவர்கள் பயணித்த பேருந்து நல்ல நிலையில் இருந்ததாகவும், திட்டமிடப்பட்ட சேவை இடைவெளிகளுக்கு ஏற்ப பராமரிக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. உப்சி மாணவர்களால் பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் அழைத்து வர வாடகைக்கு எடுக்கப்பட்ட 2 பேருந்துகளில் இதுவும் ஒன்றாகும் என்று பேருந்து நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார். 2 பேருந்துகளும் சேவை செய்யக்கூடிய நிலையில் இருந்ததாகவும், தேவையான அனைத்து பயண ஆவணங்களும் இருந்தன என்றும் அவர் கூறினார். விபத்தில் சிக்கிய பேருந்து இன்று கிளந்தானுக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். அவர்களின் சொந்த ஊரான திரங்கானுவில் உள்ள ஹரிதயா அரிலதா கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர்களை மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு செல்ல பேருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார். ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்றும், செல்லுபடியாகும் உரிமங்களை அவர்கள் வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். அண்மையில் முடிவடைந்த பிகேஆர் கட்சி தேர்தல்கள் குறித்து கருத்து தெரிவித்த பல இணையதளவாசிகள் மீது நடவடிக்கை எடுத்ததற்காக பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிஜி ரம்லி மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மற்றும் காவல்துறையிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பிகேஆர் தேர்தல்கள் குறித்து சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்ட பிறகு MCMCயின் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ஆளாகியதாக கூறி பொதுமக்களிடம் இருந்து ஏராளமான புகார்களை பெற்றதாக ரவிஜி தெரிவித்துள்ளார். அவர்களில் சிலரின் உள்ளடக்கம் சட்டத்தை மீறுவதாக கூறப்பட்டதாகவும், மற்றவர்களை MCMC மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அணுகியதாகவும் அவர் தெரிவித்தார். சிலர் விசாரணையில் இருப்பதாகவும், அவர்களின் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாத தேர்தலில் பிகேஆர் துணைத் தலைவர் பதவியை இழந்த ரவிசி விசாரணையின் கீழ் உள்ள பெரும்பாலான உள்ளடக்கங்கள் கட்சி தேர்தல்கள் குறித்த மக்களின் தனிப்பட்ட கருத்துகள் என்றும், எந்த சட்டத்தையும் மீறவில்லை என்றும் விளக்கினார். இந்த புகார்களை பரிசீலித்த பிறகு பிகேஆர் தேர்தல்கள் குறித்த உள்ளடக்கத்தை வெளியிடுவதை தவிர்க்க பொதுமக்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வகையான மிரட்டல் இது என்பது தனது கருத்து என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.